அவங்க அண்ணியை கொலைப்படுறதுக்கு திட்டம் போட்டான். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அங்க வச்சிரு. என்னாச்சு அர்ஜுன்? ஏன் அப்படி பண்ண சத்யா? என்ன பண்ண புரியல. தேவி அண்ணிதா வேணும்னே அவங்க ஃபேமிலி போட்டோவை யாருக்கும் காட்டாம ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. நீ ஏன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற? ஐயோ என்ன சொல்ற அர்ஜுன்? நான் தேவி அக்காக்கு ஹெல்ப் பண்றேனா? அம்மா கிட்ட தேவி அண்ணியோட மொபைலை எடுத்து கொடுக்கற மாதிரி நைஸா அதை கீழே போட்டு உடைச்சி யாரும் எதுவும் பார்க்க முடியாத மாதிரி பண்ணிட்டேன். அர்ஜுன் ஈர கையால எடுத்ததால போன் நழுவி கீழே விழுந்துருச்சு. நான் வேணும்னே பண்ணல. நீ வேணும்னே பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அத்தை கேட்டாங்கன்னு தான் தேவி அக்கா போன் எடுத்து அவங்க கிட்ட குடுக்கதான் நான் ட்ரை பண்ணேன். அர்ஜுன் என்னையே நீ சந்தேகப்படுறல? நான் எதுக்கு தேவி அக்காக்கு ஹெல்ப் பண்ணணும் சொல்லு? உங்க எல்லாரையும் போலதான் எனக்கும் தேவி அக்கா ஃபேமிலி யாரு, அவங்க அப்பா அம்மா யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசையா இருக்கு. நானும் பர்சனலா கேட்டேன். அவங்க சொல்லவே பயப்படுறாங்க. அதான் ஏனே தெரியல. அதுக்கு ஏன் இப்ப நீ அழற? அம்மாவுக்கும் அபிக்கும் மட்டும் இல்ல, தேவி அண்ணி அவங்க ஃபேமிலிய பத்தி இவ்ளோ தூரத்துக்கு மறைக்கிறதால எனக்கும் இப்ப தேவி அண்ணி மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வரைக்கும் தேவி அண்ணி அவங்க ஃபேமிலிய பத்தி எதுவுமே சொல்லல. அவங்க வீட்ல யார் யார் இருக்காங்க, அப்படி ஒரு குடும்பம் இருக்கிறதே உண்மையா இல்ல பொய்யா, அவங்க அபி மேல வச்சிருக்கிற காதல் உண்மையானதா இல்ல சுபத்ராத்தை ஃபீல் பண்ற மாதிரி அவங்க இந்த குடும்ப சொத்துக்கு தான் ஆசைப்பட்டு வந்தாங்களா, எல்லாமே இப்ப அவங்க மேல டவுட்டா தான் இருக்கு. உனக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? தேவி அண்ணி கிட்ட சொல்லிராத. தேவி அண்ணி அவங்க ஊரு கல்லிடைக்குறிச்சின்னு தானே சொன்னாங்க. அம்மா ஒரு ஆள் வச்சு அங்க விசாரிச்சு பார்த்தப்ப தேவி அண்ணி சொன்ன தகவல் எல்லாம் பொய்ன்னு தெரிய வந்திருக்கு. எனக்கு ஃபுல் டீடைல்ஸ் எல்லாம் தெரியாது. ஆனா அரசல் புரசலா வீட்ல அப்படி ஒரு டாக் ஓடிக்கிட்டு இருக்கு. தேவி அண்ணியோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் இவ்ளோ மர்மமா இருக்கு. யார உண்மையானவங்கன்னு நம்புறதுனே தெரியல சத்யா. ரொம்ப சின்சியரா லவ் பண்ற மாதிரி நடிச்சு சில பேர் நம்மள ஏமாத்தி முதுகிலே குத்துறாங்க. ச்சே, என்ன உலகமோ. ஐயோ அர்ஜுன், என்ன அர்ஜுன்? யார் மேலயும் எப்பவுமே அவசரப்பட்டு பழி போடக்கூடாது. அதுவும் முக்கியமா பெண்களை நான் சொல்றேன். இந்த சமுதாயத்துல ஒரு பொண்ணா பிறந்து சரியான அங்கீகாரம் கிடைக்கிற வரைக்கும் அவ நடத்துற போராட்டங்களும் அதுல இருக்க வலியும் உனக்கு சொன்னா புரியாது அர்ஜுன். நீ பெண்களை ரொம்ப மதிக்கிறவன். உங்க அம்மா அபிமாமா பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஏன் அர்ஜுன் அவசரப்பட்டு உண்மை தெரியாம எந்த ஒரு தப்பான முடிவுக்கும் வரக்கூடாது. ஏன் அர்ஜுன் அப்படி செய்ய மாட்டான்னு நான் என் மனசார நம்புறேன். அர்ஜுன், உனக்கும் எனக்கும் நடந்த மாதிரி ஊர் அறிய விமர்சையா அபிமாமா தேவி அக்கா கல்யாணம் நடக்கல. தேவி அக்கா கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பம் ஆயிட்டாங்க. கோவில்லயே கல்யாணமும் நடந்துருச்சு. அதனால அவங்க பெரிய டென்ஷன்ல இருப்பாங்க. எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, எப்படி பழகணும், எப்படி பழக கூடாது, இது மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கும்ல அர்ஜுன். அதனால கூட தேவி அக்கா இப்படி சிச்சுவேஷனை சமாளிக்க முடியாம திணறலாம் இல்லையா? அவங்க நார்மல் ஆகி இந்த குடும்பத்தோட பழக்க வழக்கங்கள் எல்லாம் தெரிஞ்சு செட்டில் ஆகணும்ல. அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்ல. அதுக்குள்ள நம்ம எல்லாருமே சேர்ந்து அவங்கள பிரஷர் பண்ணா எப்படி அர்ஜுன்? அதுவும் நீ தேவி அக்காவை தப்பா நினைக்கிறதோ குற்றம் சொல்றதோ கூடவே கூடாது அர்ஜுன்.